Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் விருந்தை தவேக தலைவர் விஜய் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று மாலை ஆளுநர் விருந்தளிக்க இருக்கிறார். இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே விருந்தை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் தவேக தலைவர் விஜய்க்கும் இதில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் விருந்தை விஜய் புறக்கணிக்க திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். என்ன காரணத்தின் அடிப்படையில் இதுபோன்ற ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கூடுதல் விவரங்கள்? வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம். கவர்னர் தலைமையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஹைகோர்ட் நீதிபதிகள் உள்ளிட்ட மூத்த IAS அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கு பெறுவார்கள். இந்த வகையில பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் ஆளுநர் மாளிகை தரப்பு அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில அரசு புறக்கணிப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில தற்பொழுது தமிழக வெற்றி கழகமும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக, அதாவது அவர்கள் நடத்திய மாநாட்டில் செயல் திட்டத்தை அறிவிக்கும் பொழுது 11வது செயல் திட்டமாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. மாநில அரசுகளின் சுயமரியாதை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில தற்பொழுது அவங்க செயல் திட்டத்தை தொடர்ச்சியாக ஆளுநருடைய தேநீர் விருந்தையும் புறக்கணித்திருக்கிறார்கள். அதே போல அனைத்து கட்சிகளும் பங்கேற்காதா என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்று வரை தவேக அமைதி காத்ததற்கு சமூக ஊடகங்களில் பல விமர்சனங்களும் உண்டாயிற்று. செயல் திட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு அரசுக்கு எதிராக ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக சந்திப்பார்கள் என்று போன்ற ஒரு கலவையான ஒரு விமர்சனங்களும் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல நேற்று இரவு 8 மணியிலிருந்து 8:30 மணி வரை முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஜூம் மீட்டிங்ல ஆலோசனை மேற்கொண்டு தற்பொழுது அந்த முடிவினை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி ஆளுநர் மாளிகையின் தேநீர் விருந்தை தவேக புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. Taste the Daily.